திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சியை நடத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம், சித்தாந்த சுடர், சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் நூறு ஊமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். அன்பு பெருமக்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் வருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா சித்ராமா இருக்கீங்களா? ஐயா வாங்க. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஏன் சாமி வந்து வந்து போறீங்க? உங்களை நான் அறிவிச்சுட்டேன், வாங்க. லைனே கிடைக்கலங்கய்யா, சவுண்டே கேட்க மாட்டேங்குது. சரி, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க, இப்பதான் கிளியரா கேக்குதுங்க. நீங்க ஆரம்பிங்க சாமி. நான் முறையை அறிவிச்சுட்டேன். சரிங்கய்யா. சிவாய் சிவாய். அந்த போர்டு வச்சிருக்கீங்கய்யா? ஓ ஆமா, போர்டு வச்சிருக்கீங்களா? ஆமா. ஒண்ணு பண்ணுங்க ஐயா, நீங்க என்ன பண்ணுங்க, டேபிள்ல ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த ஸ்டாண்ட்ல அந்த செவ்வக வடிவில் வச்சிருக்க சாமி. சரிங்கய்யா. சாதாரண ஒரு ஜக்கோ இல்ல ஒரு 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 வாட்டர் பாட்டிலோ ஒரு ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சுட்டு செவ்வக வடிவில் வச்சுட்டு நீங்க ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு சரிங்கய்யா. முன்னாடி போயிடுங்க ஐயா. அவ்வளவுதான், ரொம்ப சுலபம். போர்டு தெரியுதாங்கய்யா? இருங்க, முதல்ல நீங்க அந்த இது ஆரம்பிங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. இடது பக்கம் இருக்கிற கேமரா தொடுங்க. சூப்பர். போதும் போதும் போதும். நீங்க முதல்ல காமிச்சது செவ்வக வடிவு நல்லா இருந்தது. அதேதான், அவ்வளவுதான். எக்ஸலண்ட். நேரா வச்சுங்க சாமி. ஆமா, இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு போனோம். இன்னும் கிட்டேங்க? ஆமா, இன்னும் கிட்ட கிட்ட போனீங்கன்னா நீங்களும் நிக்கிறது தெரியும். நீங்க போய் அங்க விளக்குறதுக்கு என்ன தெரியும், பார்க்க முடியுமா பார்க்கலாம். இது ஒரு 4:30 மணிக்கு எனக்கு போன் பண்ணிருந்தீங்கன்னா நான் எப்படின்னு சொல்லி உங்களை அழகா சொல்லி கொடுத்துருப்பேன். சிவபெருமானே. போதும் போதுங்க ஐயா. இன்னும் கொஞ்சம்
போர்டு வச்சுக்கங்க. அப்ப அவ்வளவு தூரம் நின்னு நாங்க பாடம் எடுக்க முடியாது. சேர் வச்சிருக்கீங்களா ஐயா? நன்றிங்க ஐயா. ஐயா சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். தெரியுறீங்க. என்னன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் அடியே நான் இருக்குதுங்கய்யா. அந்த ஸ்டாண்ட் எங்க வச்சேன்னு தெரியல. யூஸ் பண்ணாமே வச்சிருந்தேன். எழுதுனா தெரியுதாங்கய்யா? எழுதிருக்கிறது தெரியுதாங்கய்யா? போர்டுல எழுதிருக்கிறது தெரியுதாங்கய்யா? டியூப்லைட்டோட இது வந்து போர்டுல தெரியுது. வேற ஒண்ணும் இல்ல. டியூப் லைட்டா? ஆமா. ஓ! எல்லாம் ஓகேங்கய்யா. பக்கா சூப்பர். என்னன்னா இன்னும் கொஞ்சம் கேமரா கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, ஆ. கேமரா ஹைட் பண்ணணும் நீங்க. அப்படிங்களா? இருங்க சாமி. கேமரா ஹைட் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப உயரமா நிக்கும். ஆ. பரவாயில்ல. இதுவும் ஒரு அனுபவம் தான். உங்களுக்கு தரிசனம் கிடைச்சது இல்ல? இருங்க. ஸ்கிரீன் ரீடிங் போயிடலாமா? ஓ, ஐயோ! அது வந்துட்டீங்களா? வாங்க. அது ஸ்கிரீன் ரீடிங் விட்டுருங்கய்யா. ஷேர் ஸ்கிரீன்ஸ் போகாதீங்க. விட்டுருங்க. ஆ. அது வேண்டாம். ஷேர தொடாதீங்க. கேமரா மட்டும் தொடுங்க சாமி. ஆ. ஆ, அவ்வளவுதான். இப்ப செவ்வக வடிவில் வைங்க போன. சிவக வடிவில் தாங்கய்யா இருக்கு. இருக்கா? இல்லையே. இருந்தா அப்படி வராது. சிவக வடிவத்தில் தாங்கய்யா வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்களா? ஆ. ஆனா வரலையே சாமி. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருது. நீட்டா வச்சிட்டீங்க. நீட்டா தான் வருது. ஒண்ணு பண்றீங்களா? ரொட்டேட் இருக்கா போன்ல? ஐயா, இப்ப ரொட்டேட் ஆன் பண்ணி விடுங்க. ஆ, அவ்வளவுதான். இப்போ ஷேர் ஸ்கிரீன் அப்படின்றத அதை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஷேர் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுங்கய்யா. அதை ஆஃப் பண்ணீங்கன்னா இப்போ தெளிவா செவ்வக வடிவில் வந்துடுச்சு. இப்ப தெரியுதாங்கய்யா? அந்த ஷேர் ஸ்கிரீன் மட்டும் எடுத்துருங்க. 2 ஸ்கிரீன் இருக்குல்ல, ஒரு ஸ்கிரீன் தான் தெரியணும் நம்மளுக்கு. அது அவ்வளவுதான். முன்னாடியே செக் பண்ணலாம்னு நினைச்சேன். தெரியுதாங்கய்யா? தெரியுது. இப்போ நீங்க என்ன ஒரு முறை கேமரா ஆஃப் பண்ணி போடுங்களேன், சரியா போயிடும். ஒரே ஒரு முறை கேமரா அது ஷேர் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வந்துருங்க. அதுலயே வெளியே வந்துருங்க. கேமரா ஆன் பண்றேன். வெளியே வந்துருங்க. அதுலயே ஷேர் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வந்துருங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. கேமரா ஆஃப் பண்ண சொல்றேன். ஆஃப் பண்ணியாச்சுங்கய்யா. ஆஃப் பண்ணீங்களா? இப்ப ஷேர் ஸ்கிரீன் வெளியே வந்துருங்க. அதுலயும் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு ஒரு முறை லீவ் பட்டன் கொடுங்க. ஆ, அவ்வளவுதாங்க ஐயா. சூப்பர். இப்ப உள்ள வாங்க. உள்ள வந்தீங்களா? இப்ப கேமரா மட்டும் ஆன் பண்ணுங்க சாமி. வேற எதுவும் தொடாதீங்க. ஷேர் ஸ்கிரீன் எதுவும் தொடாதீங்க. ஐயா இருக்கீங்களா? அந்த பொசிஷன்ல வச்சுட்டு கேமரா ரொட்டேட்ல வச்சுட்டு ஸ்டாண்ட கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சிட்டு நீட்டா அவ்வளவுதான். சூப்பர். தெரியுதுங்க ஐயா. தெரியுது. ஆமா. என்னென்ன ஏற்பாடு பண்றீங்க பாருங்க. என்ன? அஹ், நான் முன்னையே போன் சரி பண்ணலாம்னு நினைச்சேங்கய்யா. ஆமா. பாருங்க. கொஞ்சம் ட்ரம் டைம் எடுத்து வந்து வச்சிருக்கீங்க. நாலாம் தான் வின்னா இன்னும் 3 தவளை அடிக்கிட்டு இருப்பேன் நான். எப்படியாவது நிக்கணும்ல கேமரா. ஆமாங்கய்யா. ஆமா. இது யாரும் கால் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான்.
ப்ரொஜெக்டர் அப்படி நிக்க வைங்க. அடியார்கள்லாம் சேர்ந்து ஒரு 3 ஸ்டாண்ட் வாங்கி கொடுக்குறேன் ஐயா. சிவ சிவா ஏன் சாமி அடி 3 கால் பெருமாள் ஸ்டாண்டு அதை வாங்கி கொடுக்குறேன் ஐயா. அதை நிக்க வைங்க. இந்த மாதிரி அவசரப்படுவீங்க. இல்லைங்க இது ஃபர்ஸ்ட் டைம்னால ம் அப்படி அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு போர்டு. பக்காவா இருக்குது. அவ்வளவுதான் நின்னுடுச்சு. சரிங்க சாமி. ஃபேன் மட்டும் போட்டுறாதீங்க. இல்லைங்க சாமி போடல, ஏசி போட்டிருக்கு. ஏசி இருக்கா? ஏசி போட்டிருக்கு. அவ்வளவுதான். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கரெக்டா நேரம் இருக்கு. சரிங்க சாமி. போர்டில் எழுதிருக்கிறது தெரியுதாங்கய்யா? தெரியுது. திருச்சிட்டம்பலம் தெரியுது. ஆமா திருச்சிட்டம்பலம். சரிங்க சாமி. வகுப்பு தொடங்கிடலாங்க ஐயா. தொடங்கலாம் ஐயா. நீங்க தொடங்கலாம். இப்ப நேரம் இருக்கு. அழகா இருக்கு. நீட்டா இருக்கு. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காபாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். கூடியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் பொய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கருள் புரிந்தருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, தீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்து ஒழுக, சிவகந்தம் பரந்து நாரக் கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப, காசினி மேல் வந்த அருள் கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே, விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனவும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவன் ஞான மாமுனிவன் மலர்த்தால், ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் நிவைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை, பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, உயிலாரும் பொழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டீஸ்வரி அம்மையுடனாக அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டு, என்னுடைய ஞானாசிரியர் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டு, இந்த சிந்தனையை சிந்திக்கு வந்துள்ள அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி இந்த ஞான சிந்தனையை துவங்குவோமாக.
நம்ம இந்த தத்துவங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 36 தத்துவங்கள இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த 36 தத்துவங்கள திரும்பியும் நம்ம இந்த போர்டுல எழுதி பார்க்கணும் அப்படின்றதுனால நெறைய புரியல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அந்த போர்டுல எழுதினா கொஞ்சம் நல்லா புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனால திரும்பியும் நம்ம அந்த தத்துவங்கள் தோன்றக்கூடிய அந்த முறைகள நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். முதல்ல அந்த மாயையிலிருந்து தான் பெருமான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான்னு நம்ம பார்த்தோம். இல்லையா? நம்ம இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, இந்த மாயையிலிருந்து தான் பெருமான் நமக்கு தோற்றுவிக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாயையிலிருந்து தான் நமக்கு ஆ சுத்த மாயை, அசுத்த மாயைன்னு 2 பகுதிகளாக பெருமான் அத பிரிக்கிறோம். அந்த மாயைய. அப்ப இந்த உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருப்பது இந்த மாயை தான். பெருமான் தான் அத தோற்றுவிக்கிறான். அப்ப இந்த உயிர்கள் பலவிதமா இருக்கு. 3 விதமா இருக்கிறதுனால, இந்த உயிர்களுக்கு தகுந்த மாரி அந்த உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப அந்த பெருமான் அந்த உலகங்களையும் படைக்கிறான். அதனுடைய பக்குவம் எவ்வளோ இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி அதனுடைய ப உலகங்களையும் பெருமான் அமைத்துக் கொடுக்கிறான். அப்ப இந்த பெருமான் அந்த மாயைய அ அந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான் மாயையிலிருந்து. அந்த மாயையிலிருந்து அந்த உலகத்தை தோற்றுவிக்கும்போது 2 வகையான மாயைய பிரிக்கிறான். இந்த மாயைய 2 பகுதிகளாக நமக்கு பிரிச்சு குடுக்குறான். ஒண்ணு சுத்த மாயை. இன்னொன்னு அசுத்த மாயை. அப்படின்னு 2 பகுதிகளாக இந்த உலகத்த பெருமான் நமக்கு பிரிக்கிறோம். சுத்த மாயை ஒண்ணு, அசுத்த மாயை ஒண்ணு அப்படின்னு 2 பகுதியா பிரிக்கிறான். இந்த சுத்த மாயைன்னு சொல்லும்போதே, இந்த சுத்த மாயையில இந்த சுத்தத்தன்மை, இந்த மலம் இல்லாத மலம் நீங்கி இந்த ஆன்மாக்கள் தான் இந்த சுத்த மாயையில் இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் அது இல்லாம சிவபெருமானாலே இயக்கப்படுவதனால இது சுத்த மாயை அப்படின்னு சொல்றோம். இந்த சுத்த மாயைய நம்ம குடிலை, இதுக்கு நிறைய பேர் இருக்கு. குடிலைன்னு சொல்லலாம். மாமாயை அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. சிவபெருமானாலேயே இயக்கப்படுறதுனால இதுக்கு சாக்ஷாத் சிருஷ்டி அப்படின்னு பேர் இருக்கு. குடிலை, மாமாயை, சாக்ஷாத் சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பெரும் பகுதிய பிரேரக காண்டம்னு சொல்றோம். பிரேரக காண்டம் அப்படின்னு இந்த பகுதியை சொல்றோம். இப்ப இதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஒண்ணு சுத்த மாயைய குடிலை, மாமாயை, சாக்ஷா சிருஷ்டி, பிரேரக காண்டம் அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இந்த சுத்த மாயையில 3 பகுதிகள் தோன்றுது. சுத்த மாயையில இருந்து நமக்கு அதுல இருந்து தான் நமக்கு சொல் பிரபஞ்சம், அப்புறம் சிவ தத்துவம், அப்புறம் பொருள் பிரபஞ்சம். இப்படி 3 பகுதிகள் இதுல இருந்து தொடங்குது. சுத்தமாயிலிருந்து உருவாகுது. இந்த சொல் பிரபஞ்சத்தை நாம இந்த சொல் பிரபஞ்சத்தை தான் போன தாட்டி பார்த்தோம். இதுல இருந்து எத்தனை வகையான 4 வகையான வாக்குகள் எப்படி தோன்றுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த சொல் பிரபஞ்சத்துல தான் நமக்கு 4 வகையான வாக்குகள் உருவாகுது இல்லையா? அதை நம்ம பார்த்தோம். இப்ப அந்த வாக்குகள் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வாக்குகள் என்ன உருவாகுது அப்படின்னா, இதுல தூக்குமை, பைசந்தி, அப்புறம் மத்திமை, சூக்கும, அப்புறம் வைகரி அப்படின்னு 4 வகையான வாக்குகள் நமக்கு உருவாகுது. இந்த சொல் பிரபஞ்சத்துலதான் நமக்கு உருவாகுது. இந்த வாக்குகளை தான் நம்ம இப்ப போன தடவை நம்ம பார்த்தோம். என்ன மாதிரியான வாக்குகள்லாம் இங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இந்த சொல் பிரபஞ்சத்துல. அப்புறம் சிவ தத்துவத்துல என்னென்ன மாதிரியான தத்துவங்கள்லாம் நாதம், விந்து,
சதாசிவம், மாகேஸ்வரம், சுத்த வித்தைன்னு 5 தோன்றுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதை இப்ப ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்ப இந்த சொல் பிரபஞ்சத்தை மட்டும் நம்ம இப்ப எடுத்துட்டு பார்ப்போம். இந்த சொல் பிரபஞ்சத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு பார்ப்போம். இந்த சொல் பிரபஞ்சத்துல நமக்கு 5 வகையான 4 வகையான வாக்குகள் நமக்கு தோணுது. 1 சூக்குமை வாக்கு. சூக்குமைன்னு பார்த்தோம். 2வது பைசந்தி. 3வது மத்திமை. 4வது வைகரி. இப்படி 4 வகையான வாக்குகள் தோன்றுது சொல் பிரபஞ்சத்துல. இந்த வைகரி 2 வகையா இருக்கு. 1 சூக்கும வைகரி. இன்னொன்னு ஸ்தூல வைகரி. இப்படின்னு வாக்குகள் இந்த மாதிரி 4 வகையான வாக்குகள் தோன்றுது. இந்த 4 வகையான வாக்குகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் எந்தெந்த இடத்துல இருக்கு, எப்படி எப்படி இருக்கு, அது எப்படி எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறத நாம பார்த்தோம் இல்லையா? இந்த சொல் பிரபஞ்சத்துக்கு இன்னொரு பேரு சப்த பிரபஞ்சம். சப்த பிரபஞ்சம் சொல்லலாம். சத்தம் தோன்றதுக்கு காரணமா இருக்கனால சப்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த சப்த பிரபஞ்சத்துல இருந்துதான் நமக்கு ஒளி தோன்றுது. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த சூக்குமையில நமக்கு அந்த ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிப்படாத எழுத்தோசையா நாபியில இருக்கும். அதாவது இந்த மூலாதாரத்துல இருக்கும். அப்புறம் அந்த பைசந்தியில உயிர்காற்று வடிவத்துல உந்தியில இருக்கும். மத்திமையில வெளிப்படும் எழுத்தோசையா அறிவு வடிவத்துல இருக்கும். சூக்கும வைகரியில தன் செவிக்கு கேட்கிற மாதிரி இருக்கும். தூல வைகரியில பிறர் செவிக்கு கேட்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அத ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு கடவுளர்கள் இயக்குறாங்க. அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலையில இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி இயக்கும்போது பஞ்சாக்கரம் தோன்றுவதற்கு காரணமான அந்த ஓம் அப்படிங்கிற சொல்லுக்கு அடிப்படையான அந்த சூக்கும பஞ்சாக்கரம்னு சொல்லக்கூடிய 5 வகையான ஓசைகளும் அங்க தோன்றுது. இப்ப அது நம்ம ஒரு டேபிளர் கலம் மாதிரி போட்டுக்குவோம். முதல் களம் வாக்குன்னு போட்டுக்குங்க. வாக்கு. 2வது அதுல தோன்ற சூக்கும பஞ்சாக்கரம். இந்த ஒளி இருக்கக்கூடிய இடம், இருக்கும் இடம் எந்த இடத்துல இருக்கும்? அப்புறம் அந்த ஒளி எப்படி இருக்கும்? இயக்கும் கடவுள். இந்த இடத்தை இயக்கக்கூடிய இயக்கும் கடவுள். அப்புறம் அவர் இருக்கும் கலை. அவர் இருக்கும் கலை. கலை தான் அவங்க இருக்கக்கூடிய இடம். எந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கறத நமக்கு பார்க்கணும். அப்ப 4 வகையான வாக்குகள்ல வாக்கு எது? அந்த வாக்கு அந்த பஞ்சாக்கரத்தினுடைய எந்த பகுதியை உருவாக்கும்? அப்புறம் அது இருக்கக்கூடிய இடம் எந்த தானத்துல இருக்கு?
அந்த ஒளி எப்படி இருக்கும், அதை இயக்கக்கூடிய கடவுள் யாரு, அவர் இருக்கும் கலை எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல்ல இருக்கக்கூடியது சூக்குமை வாக்குன்னு பார்த்தோம். சூக்குமை. இப்ப நம்ம இந்த சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம 5 எடுத்து சொல்றோம்ல, நம சிவாய, இல்ல சிவய நம அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எதனுடைய விரிவு அப்படின்னா, ஓமுடைய விரிவு. ஓம் விரிந்துதான் சிவய நம, நம சிவாயங்கிற அந்த பஞ்சாக்கரம் தோன்றுது. இல்லை ஓம் நம சிவாயன்னு சொல்ல தேவையில்ல. ஓம்னாவே அது நம சிவாய அப்படிங்கிற பொருளை தான் தரும். இந்த ஓம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா, இந்த சூக்கும பஞ்சாக்கரம் இதுல வரக்கூடிய இந்த 5 வாக்குகள்ல இருந்து வரக்கூடிய அந்த எழுத்துக்கள்ல இருந்து தோன்றியதுதான் ஓம். இது திருமறைகளும் அப்படிதான் தோன்றும்னு சொல்றாங்க. ஏன்னா தோருடைய செவியன் அப்படின்னு சொல்லும்போது, தோ அதான் முதல் எழுத்து. அது இத்து கூட்டல் ஓன்னு பிரிக்கிறோம். முடியும் போது இம்முன்னு முடியும். அப்போ ஓம்னு அந்த திருமுறைகள் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஓம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா, இத சூக்கமா இப்ப நம்ம சொல்றதெல்லாம் இப்ப நம்ம சொல்ற பஞ்சாக்கரங்கள்லாம் தூல பஞ்சாக்கரமா இருக்கு நமச்சிவாயங்கிறது. இது சூக்கும பஞ்சாக்கரமா இருக்கு. இது சூக்குமா பஞ்சாக்கரம். ரொம்ப நுணுக்கமான பஞ்சாக்கரம் இது. இந்த 5 எழுத்து தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்றத இங்க சொல்றாரு. அப்ப இந்த சூக்குமை வாக்கு அதுல இருந்து என்ன தோன்றுது அப்படின்னா, நாதம் தோன்றுகிறது. நாதம் சூக்குமையிலிருந்து தோன்றக்கூடியது நாதம் அப்படிங்கிற சூக்கும பஞ்சாக்கரம் நமக்கு தோன்றுது நாதத்துல இருந்து. அப்ப இந்த சூக்குமை வாக்கு எங்க இருக்கும் அப்படின்னா நாபில இருக்கும். நாபின்னு போட்டாலும் சரி, மூலாதாரம்னாலும் சரி, எங்கனாலும் சரி. அப்படி இந்த சூக்குமை வாக்கு நாதத்துல நாதத்தை உண்டாக்கும். இது எங்கன்னா நாபில இருக்கும். ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்படாத எழுத்தோசை. அப்ப அங்க வெளிப்படாத எழுத்தோசை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவு வடிவமாக இருக்கும். அறிவு வடிவம். அதனுடைய வடிவம் அறிவு வடிவம்னு சொல்றோம். அப்ப இதை இயக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா சதாசிவர். சதாசிவர் தான் இந்த சூக்குமை வாக்கு இயக்குவார். இந்த சூக்குமை வாக்குல இருந்து நாதத்தை எழுப்புவாரு. அப்ப இந்த சூக்குமை வாக்குங்கிறது தான் நாபில தோன்றக்கூடியது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வெளிப்படாத எழுத்தோசையா அறிவு வடிவமாக இருக்கும். அதை இயக்கக்கூடிய கடவுள் சதாசிவர். அவர் எந்த கலையில இருந்து அதை இயக்குவார் அப்படின்னா சாந்தி அதீத கலை. சாந்தி அதீத கலை அப்படின்னு இந்த பகுதியில இருந்துதான் இந்த பகுதியில தான் சதாசிவர் இருப்பாரு. அங்க இருந்துதான் இந்த சூக்குமை வாக்க பெருமான் இயக்குவாரு. அப்ப அங்க பிறப்பது நாதம். அது எங்க அப்படின்னா நாபியில. அது நாபியில பிறக்கிற ஓசை எப்படி இருக்குன்னா வெளிப்படாத எழுத்தோசையா இருக்கும். அது அறிவு வடிவமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இதுல இந்த சூக்குமை வாக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. அப்ப ஒரு சூக்குமை வாக்கு நம்ம மூலாதாரத்துல கிளம்பணும்னா இத்தனையும் அங்க நடக்கணும். சாமி சாந்தி அதீத கலையில இருந்து சதாசிவர் அதை இயக்கணும். அது அங்க வெளிப்படாத எழுத்தோசை அறிவு வடிவமாக இருக்கும். அது எங்க இருக்கும்னா நாபியில. அப்ப நாபியில தோன்றக்கூடிய அந்த ஓசைக்கு சூக்குமை வாக்குன்னு பேரு. அங்க என்ன தோன்றுது அப்படின்னா அந்த சூக்கும பஞ்சாக்கரமான இந்த நாதம் தோன்றுது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் 2வதா நம்ம சொல்றது பைசந்தி. இந்த பைசந்தியில இருந்து என்ன தோன்றும் அப்படின்னா சூக்கும பஞ்சாக்கரம் விந்து அப்படிங்கிற பஞ்சாக்கரம் தோன்றுது. அப்ப எங்க இருக்கும் அது இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா உந்தி. அப்புறம் இந்த ஒளி அங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்க வெளிப்படாத எழுத்தோசையா அறிவு வடிவமா இருக்கு. அது இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா உயிர் காற்று வடிவத்துல இருக்கும். உயிர் காற்று வடிவம் அந்த வடிவத்துலதான் இருக்கும். இதை இயக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா
மகேஸ்வரர். மகேஸ்வரர் தான் அதை இயக்குவார். அதை எங்க இருந்து இயக்குவார் அப்படின்னா சாந்தி கலை. சாந்தி அப்படிங்கிற கலையில இருந்து நமக்கு இயக்குவார். அவர் இருக்கும் கலை, மகேஸ்வரர் இருக்கக்கூடிய கலை இந்த சாந்தி கலை. அப்ப இந்த பைசந்தி வாக்கு எங்க தோன்றும் அப்படின்னா உந்தியில. உந்தியில தோன்றும் போது அது என்னவான சூக்கம் பஞ்சாக்கத்தை உருவாக்கும்னா விந்து. அப்ப அங்க எப்படி இருக்கும் ஒளி அப்படின்னா உயிர்காற்று வடிவத்துல இருக்கும். அதை இயக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா மகேஸ்வரர். அவர் எங்க இருந்து இயக்குவார்னா சாந்தி கலையில இருந்து இயக்குவார். அப்புறம் நம்ம மூன்றாவதா பார்க்கிறது மத்திமை. மத்திமை வாக்கு. மத்திமை வாக்கு அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா இதயத்துல இருக்கும். அங்க என்ன எழுத்து தோன்றும் அப்படின்னா இம்ங்கிற எழுத்து தோன்றும். இம் அப்படிங்கிற எழுத்து தோன்றும். மத்திமை வாக்கு இதயத்துல இருக்கும். இம்ங்கிற எழுத்தை தோற்றுவிக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க எழுத்து வெளிப்பட்டு விட்டது இல்லை இம்முன்னு, அதனால வெளிப்படும் எழுத்தோசை அங்கே. வெளிப்படக்கூடிய எழுத்தோசை. அங்க எழுத்து வெளிப்பட்டாலும் அது அறிவு வடிவமாகவே இருக்கும். நமக்கு தெரியாது. அறிவு வடிவம். ஏதோ ஒரு விஷயத்த இப்படி தொண்டையிலே இருக்கு ஆனா வெளில வர மாட்டேங்குது, மனசுக்குள்ள இருக்கு அந்த வார்த்தை வெளியே வர மாட்டேங்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. அந்த வெளிப்படும் எழுத்தோசை. ஆனா அது அறிவு வடிவத்துல இருக்கும். இதை இயக்கக்கூடிய கடவுள் உருத்திரர். அவர் அதை எங்க இருந்து இயக்குவார் அப்படின்னா வித்யா கலை. வித்யா கலை. வித்யா கலையில இருந்து அதை இயக்குவார். அப்புறம் இந்த மத்திமை வாக்கு பாத்தீங்கன்னா அந்த மத்திமை வாக்கு இயக்குபவர் உருத்திரர். எந்த கலையில இருந்துன்னா வித்யா கலையில இருந்து. அப்ப அது எங்க இருக்கக்கூடிய இடம் இதயம். அங்க தோன்றக்கூடிய சூக்கும பஞ்சாக்கரம் இம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்படும் எழுத்தோசையா இருக்கும். ஆனா அதனுடைய வடிவம் அறிவு வடிவமாகவே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தா வைகரி. இந்த வைகரியை நம்ம 2 பகுதியா பிரிச்சிருக்கோம் இல்லையா. வைகரி 2 பகுதியா, ஒரே வைகரி தான் ஆனா வைகரி 2 பகுதியா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு சூக்கும வைகரி. சூக்கும வைகரி. அப்புறம் தூல வைகரி. இந்த சூக்கும வைகரியில தோன்றக்கூடிய எழுத்து ஊ. அது எந்த இடத்துல இருக்கும்னா கண்டம். அப்புறம் அது எப்படி இருக்கும், அந்த எழுத்தினுடைய ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா தன் செவி கேட்கும். சொல்லக்கூடிய எங்க செவிக்கு மட்டும் கேட்க இருக்கும். இதை இயக்கக்கூடிய கடவுள் யாருன்னா மால், திருமால். எந்த கலை அப்படின்னா பிரதிட்டா கலை. பிரதிட்டை. பிரதிட்டா கலை. அப்ப இந்த சூக்குமம் இது 2 ஒண்ணுதான். ஆனா தனித்தனி வாக்குகள் நம்ம நினைச்ச கூடாது. இது 2 ஒரே வாக்குகள், ஒரே வாக்குதான்.
ஆனா 2 பகுதியா இருக்கு. அப்ப சூக்கும வைகரி அதை இயக்குபவர் திருமால். எந்த கலையில இருந்து அப்படின்னா பிரதிட்டா கலையில இருந்து. அது இருக்கக்கூடிய இடம் கண்டம். அங்க தோன்றக்கூடிய பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் உ. அப்புறம் இந்த தூல வைகரியை பார்த்தோம்னா இந்த தூல வைகரி இருக்கிற இடத்துல தோன்றுவது ஆ என்ற எழுத்து. இங்கு தோன்றக்கூடிய எழுத்து ஆ. இது எந்த உறுப்புல இருக்கும் அப்படின்னு இடம் என்னன்னு பார்த்தா வாய். இந்த இடத்துலதான் இங்க வந்தாதான் பிறர் செவி கேட்க. இங்க வந்தாதான் பிறர் செவிக்கு கேட்கும். அது வரைக்கும் அது யார் செவிக்கும் கேட்காது. இதுக்குரிய அதிதெய்வம் யார் அப்படின்னா இதை இயக்குபவர் யார் அப்படின்னா அயன். எங்க இருந்து அப்படின்னா நிவர்த்தி கலை. நிவர்த்தி. இந்த சூக்கும வாக்குக்கு நுண் ஓசைன்னு பேரு. நுண் ஓசை. இந்த பைசந்திக்கு நினைவு ஓசை. இந்த மத்திமைக்கு மிடற்று ஓசை தமிழ்ல. அடுத்த சூக்கும வைகரி இது ரெண்டுக்கும் சேர்த்து செவி ஓசை. செவி ஓசை. தன் செவி பிறர் செவி அப்படின்னு 2 வகையா இது போல இருக்கு. அப்ப இந்த மாதிரிதான் இந்த வாக்குகள். நம்ம ஒரு சொல்லணும், ஒரு எழுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த எழுத்துக்கு இந்த மாதிரி இவ்வளவு நிகழ்வு நடந்தாதான் நம்ம வாயில இருந்து அந்த சொல்லே வரும். இதை இயக்குபவர் யார் அப்படின்னா சாட்சாத் சிவபெருமானே இருக்கிறார். அதனாலதான் சொல்ல நம்ம ரொம்ப கவனமா பயன்படுத்தணும்னு சொல்றது. ஏன்னா இதெல்லாம் சொல் பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் இல்லையா? அந்த சொல் பிரபஞ்சம் அவ்வளவு முக்கியமானது. அது சத்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சத்தம் தோன்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் தான். இதை யார் இயக்குறா அப்படின்னா பெருமானே இயக்குறான். அப்ப இந்த சூக்குமை வாக்கு எந்த கடவுளால இயக்கப்படுது அப்படின்னா சதாசிவர். சதாசிவர் தான் இந்த சூக்குமை வாக்கு இந்த நுண்ணோசைய இயக்குறாரு. அப்ப அவர் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா இந்த சாந்தி அதீத கலை. அப்ப இந்த ஓசை உருவாகக்கூடிய இடம் எது அப்படின்னா நாபி. அதை மூலாதாரம்னு சொல்றோம். அங்க ஒலி எப்படி இருக்குன்னா வெளிப்படாத எழுத்தோசையா அறிவு வடிவமாக இருக்கும். அங்க தோன்றக்கூடியது நாதம். அப்புறம் அதுக்கு அடுத்தது நம்ம 2வது வாக்கா இருக்கிறது பைசந்தி. இந்த பைசந்தி வாக்கை இயக்குபவர் மகேஸ்வரர். எங்க இருந்து இயக்குறாரு அப்படின்னா சாந்தி கலையில இருந்து இயக்குறாரு. அப்ப இந்த பைசந்தி எங்க இருக்கும் அப்படின்னா உந்தியில இருக்கும். அங்க தோன்றக்கூடிய பஞ்சாக்கரம் விந்து. அது என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னா ஒளி உயிர்காற்று வடிவத்துல இருக்கும். அடுத்து இந்த மத்திமை பார்க்கிறோம். மத்திமை எங்க இருக்கும் அப்படின்னா இயக்குபவர் யார் அப்படின்னா இந்த மிடற்றோசையை கொடுத்து இயக்குபவர் யாருன்னா உருத்திரர். அவர் வித்யா கலையில இருந்து இயக்குவார். அப்படி இயக்கும்போது தோன்றக்கூடிய எழுத்து இம். அங்க எந்த இடத்துலன்னா இதயம். அங்க எப்படி இருக்குன்னா வெளிப்படும் எழுத்தோசை ஆனா அறிவு வடிவத்துல தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வைகரியில 2 சூக்கும வைகரி தூல வைகரி. சூக்குமம்னு பேர் சொல்லும் போதே அது தெரியும். அது தன் செவிக்கு மட்டும் கேட்கக்கூடிய வகையில இருக்கும். அதை இயக்குபவர் மால். எங்க இருந்துன்னா பிரதிட்டா கலையில இருந்து அவர் அதை இயக்குவார். அப்ப அந்த எழுத்து உருவாகக்கூடிய இடம் எது அப்படின்னா கண்டம். உருவாகக்கூடிய எழுத்து உ. அப்புறம் தூல வைகரின்னு சொல்றோம். இந்த தூல வைகரி தான் அந்த பிறர் செவிக்கு கேட்கக்கூடிய வகையில இருக்கும். அதை இயக்குபவர் அயன். எங்கன்னா நிவர்த்தி கலையில இருந்து. அப்ப அங்க தோன்றக்கூடிய எழுத்து ஆ. இந்த 5 எழுத்துக்களும் இந்த நாதம் விந்து இம்மு ஊ ஆ இந்த 5ம் சேர்ந்துதான் இந்த சூக்கும பஞ்சாக்கரம் சொல்றோம். அப்ப இந்த 5ம் கூடினால்தான் நமக்கு ஓம்ங்கிற எழுத்து உண்டாகும். இந்த ஓம்ல இருந்துதான் நமக்கு பஞ்சாக்கரங்கள் எல்லாம் தோன்றுது. இந்த ஓம்ங்கிறதே பஞ்சாக்கரம் தான். அதுல இருந்து அதனுடைய விரிவு தான் நமக்கு நமசிவாய சிவாய நம அப்படின்னு அந்த பகுதிகள் எல்லாம் விரிவு. இப்படி நமக்கு அந்த சொல் பிரபஞ்சம் இவ்வாறுதான் இயங்குது.
அதான் 4 வகை வாக்குகள் அப்படின்னு தலைப்பை போட்டு இதை நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்படிதான் நமக்கு அந்த சொல் பிரபஞ்சமான அந்த சப்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் உருவாகுது. ஐயா அழைச்சிடலாமாங்க ஐயா? ஐயா ஐயா அன்பர் அழைச்சிடலாங்க. பெருமக்கள் ஒரு வார்த்தை அன்பர் பெருமக்களை கேட்கணுங்க ஐயா. இது எல்லாம் கவனிச்சிட்டாங்களான்னு தெரியணும். ரயில்வேக்காரம்மா பேசுறாங்களாம். என்னம்மா எடுத்துடலாமா அடிச்சிடலாமா? ஐயா எழுதிக்கிட்டேங்க ஐயா. அடியான் எழுதிக்கிட்டேன். மத்தவங்க எப்படின்னு தெரியலீங்க ஐயா. எழுதிக்கிட்டோம். கணக்கு புரிஞ்சு ஆமா போர்டு அப்ப ஒண்ணு எழுத்து இல்ல தெரியல. ஐயா சொல்லவே நான் எழுதிட்டேன் ஐயா. ஒண்ணு இல்லம்மா, அந்த வீடியோவை கொஞ்சம் தொடுங்களேன். ஓ வீடியோவை தொட்டீங்கன்னா நீங்க ஜூம் பண்ணலாம். அது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வீடியோ தொடுங்க. தொட்டீங்களா? தொட்டுட்டு அப்படி தூக்குங்க. ஐயா அது ஜூம்ல இருந்தா சம் வேர்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஐயா ஆனா சொல்லும் போது புரியுது. அதை அப்படியே நோட் பண்ணி எழுதிக்கிட்டோங்க ஐயா. சில எழுத்து மட்டும் தெரியல ஜூம்ல இருந்தாலும். நீங்க என்ன அப்படியே பண்ணுங்க? ஆமா எல்லாருக்கும் பொதுவா என்னன்னா வீடியோவை ஒரு விரலால ஒரே ஒரு விரலால தொடுங்க. தொட்டீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வேணும்னு சொன்னா 2 விரலால கொஞ்சம் விரிச்சு பாத்தீங்கன்னா அந்த போர்டு கிட்ட போய் தெரியும். ஐயா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க அப்படியே வச்சா போதுங்க ஐயா. சரிதா ஐயா? சரிங்க சாமி. நீங்க அப்படியே வச்சிருங்க. அவ்வளவுதான். இப்ப நாங்க என்ன பண்ணிக்குவோம், ஜூம் பண்ணி பாத்துக்குவோம். இப்ப உங்க நெட்வொர்க்னால சரியா தெரியல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உங்க நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் எடுத்து தெரியல. ஐயா அதுவும் செல்லுல வந்து ஆட்டோ ரொட்டேட் வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அகலமாவே தெரியுங்க ஐயா. இப்படி சாட்சி வச்சு கூட பாத்துக்கலாம். போதும். ஆமா ஆமா அது ஆமா ஆமா இவங்க ஆமா பாக்குற நேயர்கள் வந்து ஆட்டோ ரொட்டேட் வச்சுக்கினாங்கன்னா போனை வந்து டிவி மாதிரி வச்சு பார்க்கலாம். டிவி மாதிரி பெருசா தெரியுதுங்க ஐயா. நல்லாவே தெரியுது. ஆமா ஆனா ஆட்டோ ரொட்டேட் வைக்கணுமே. ஆமாங்க ஐயா. கூடுமானவர்ல எழுதிக்குங்க. போன வகுப்புல நடந்த எல்லா சம்பவங்களும் இப்ப ஐயா திருப்பியும் ஒரு முறை விளக்கி இருக்கிறாரு. அன்பர் பெருமக்களுக்கு வணக்கம். இப்ப இந்த எழுத்து பூர்வமான விஷயங்களை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இப்ப வந்து ஐயாவுடைய இணையதளம் சரியா இல்லைன்றதுனால அது சரியா தெரியல. அவர் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் ஆண்டவன் செயல். கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சதுன்னா ஐயா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். சரி. ஆமா நீங்க எடுக்கும் போது நல்லா இருந்தது, பக்காவா இருந்தது. இந்த ஓம்ங்கிற எழுத்து உருவாகிறது தான் நமக்கு இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. சூக்கும பஞ்சாக்கரம்னு சொல்றோம். அந்த ஓம் உருவாகிறதுக்கு முன்னாடி அது எப்படி சூக்குமமா அந்த எழுத்துக்கள் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வாக்குகளை வச்சு நம்ம பார்க்கிறோம். ஐயா உங்களுக்கு ஒரு ட்ரைபேட் வந்து இப்ப நான் ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கேன். நான் வகுப்பே கவனிக்கல. உங்களுக்காக தான் நான் இப்ப போயிட்டு ட்ரைபேட் ஒன்று ரெடி பண்ணிட்டேங்க ஐயா. சிவசிவா. ஐயா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். பரவாயில்லைங்களா? கரெக்டா நீங்க வச்சு மேனேஜ் பண்றதுக்கு. உங்களுக்கு வந்து நீங்க கீழே எதுவும் வைக்க வேண்டாம். அதுவே கொஞ்சம் மேல தூக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம். சாமி இருக்குதுங்க ஐயா அடியன்ட்ட. ஐயா ரொம்ப ஹைட்ல தூக்கி வச்சுக்கலாம். இது நீங்க வச்சிருக்க சாதாரண ஐபேட் வச்சிருக்கீங்களா? ட்ரைபேட் வச்சிருக்கீங்களா? எப்படி வச்சிருக்கீங்க? சாதாரணமா தாங்க டேபிள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சின்னதா பெருசுங்களா? சின்னதாங்க சின்னதான். சின்னதா வச்சுக்கலாம். ஐயா நீங்க இது வந்து முக்காலி மாதிரி இருக்குங்க ஐயா. 3 இது இருக்கும். ஒரு பக்கம் நம்ம ஸ்டேரிங் இருக்கும். ஸ்டேரிங் மாதிரி திருப்பிக்கலாம். அது இல்ல அது கொஞ்சம் இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? நீங்க சாதாரணமா வச்சிருக்கீங்களா ட்ரைபேட்? சாதாரணமா தாங்க வச்சிருக்கேன். சரி எப்படி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. போட்டோ பிடிச்சி அனுப்புங்க எனக்கு. சரிங்க. அனுப்பு. அடுத்த முறை வகுப்புக்கு கொஞ்சம் நம்ம தயார் பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க. ஆமா. ஏன்னா அப்படி ஹைட்டா இருந்தாதான் அது சரியா இருக்கும்.
இல்லைன்னா நம்ம வந்து கீழே ஒரு டேபிள் வைக்க வேண்டியது இருக்கும். டேபிள் மேல வச்சு நம்ம வைக்க வேண்டியது இருக்கும், ட்ரைபேட் வச்சு. இப்போ ட்ரைபேட் தானே வச்சிருக்கீங்க? ஐயா இப்ப நான் வந்து அப்படியே டேபிள்ல வச்சிருக்கேங்க ஒரு பாட்டில் வச்சு. பாட்டில் வச்சு வச்சிருக்கீங்களா? பழைய நம்ம இயல்பான மெத்தட் இது. ஆமாங்க. இப்ப இதை நம்ம அவ்வளவுதான். அழைச்சிடலாமா? அடுத்த முறை ஒரு ஃபார்முலா வச்சிடலாங்க ஐயா. சரிங்க சரிங்க. ஒரு நேர்த்தியா வச்சிடலாம். போதும் சாமி. இப்போ இது வந்து இப்போ அன்பர் பெருமக்களுக்கு போதும் நினைக்கிறேன். ஏதாவது எழுத வேண்டியவங்க எழுதுங்களாம், பார்க்க வேண்டியவங்க பார்க்கலாம், கேட்க வேண்டியவங்க கேட்டுக்கலாம். அப்சர்வ் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த பகுதிக்கு போயிடலாம் ஐயா. தாராளமா போலாங்க ஐயா. வாங்க சித்ராமா, ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறீங்க, பேசுங்க. என்ன சொன்னீங்கம்மா? சித்ராமா ஏதோ சொன்னாங்கல்ல. நம்ம இந்த மாயை 2 பகுதியா பிரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது சுத்த மாயை, அசுத்த மாயைன்னு. அசுத்த மாயை அப்படின்னு 2 பகுதியா பிரிஞ்சுது. இந்த சுத்த மாயை 2 பகுதியா, ஒண்ணு சொல் பிரபஞ்சம், இன்னொன்னு பொருள் பிரபஞ்சம். இப்ப இந்த சொல் பிரபஞ்சம் தான் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இந்த பொருள் பிரபஞ்சத்தை பார்ப்போம். இந்த பொருள் பிரபஞ்சம் 2 பகுதியா பிரியுது. ஒண்ணு சுத்த தத்துவம், இன்னொன்னு கலை. 2 பகுதிகளா பிரியுது. கலை தான் நம்ம பார்த்தோம். 5 சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, பிரதிதா கலை, வித்யா கலை, பிரதிதா கலை, நிவர்த்தி கலைன்னு 5 கலைகளா நம்ம பார்த்தோம். அந்த கலைக்கு நேரா அந்த 5 கலைகளை எழுதிக்கங்க. இப்ப நாம பார்க்க போறது இது சுத்த தத்துவம். இந்த சுத்த தத்துவத்தை இயக்குபவர் தான் சாட்சா சிவபெருமானே இயக்குறார். இது சிவபெருமானாலே இயக்கப்படுவது. அப்ப இந்த சிவபெருமானாலே இயக்கப்படக்கூடிய தத்துவம்னால இதுக்கு சுத்த தத்துவம் அப்படின்னு பேரு. சுத்தத்தன்மையுடைய உயிர்கள் வசிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கறதுனால இதுக்கு சுத்த தத்துவம் அப்படின்னும் பேர் விளக்கம் சொல்றாங்க. அப்ப இந்த சுத்த தத்துவத்துல நாம இதுக்கு நிறைய பேர் இருக்குன்னு பார்த்தோம். மாமாயை, மாமாயை, அப்புறம் குடிலை, அப்புறம் பிரேரக காண்டம் அப்படின்னு பேர். ஐயா அந்த 2 பேர் மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க ஐயா, அதுல தெரியல. தெரியலையாமா? ஆமாங்க, அந்த பேர் மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க ஐயா, அந்த 2 பேரும். எதுமா? இத மாமாயை, குடிலை, குடிலை, பிரேரக காண்டம், நன்றிங்க ஐயா. அப்புறம் விந்து, அப்புறம் குண்டலி, லைட்டா தெரியுதாங்கம்மா? தெரியுதுங்க ஐயா, விட்டு விட்டு தெரியுதுங்க, விட்டு விட்டா. இப்படி இருக்கு. 5 வகையான பேர்லாம் இருக்கு. மாயை, குடிலை, பிரேரக காண்டம், விந்து, குண்டலி அப்படின்னு இருக்கு. 5 வகையான பேர் இருக்கு இந்த சுத்த தத்துவத்திற்கு. இந்த சுத்த தத்துவத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னா
சாட்சாத் சிவபெருமானே இருக்கிறார். அதனால இதுக்கு சாட்சாத் சிருஷ்டின்னு ஒரு பேர் இருக்கு. சாட்சாத் சிருஷ்டி. அழைச்சிடலாமாம்மா? அழைச்சிடலாங்க ஐயா. இப்ப இந்த சுத்த தத்துவத்தை மட்டும் பார்ப்போம். சுத்த தத்துவம் அப்படிங்கிறதுல இருந்து 5 வகையான தத்துவம். இதுக்கு சிவ தத்துவம்னு பேரு. சிவத்தத்துவம் அப்படின்னு ஒரு பேரு. 5 சிவத்தத்துவம் 5. இந்த சிவத்தத்துவத்தை எப்படி பெருமான் தோற்றுவிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, பெருமானுடைய சக்திகள் 3. அதுல இச்சா சக்தி முதல்ல என்ன சக்தி? இச்சா. அப்புறம் கிரியா, அப்புறம் ஞானம் அப்படின்னு 3 வகையான சக்திகள். அப்போ 3 சக்திகள். அந்த 3 சக்திகளை கொண்டு பெருமான் இந்த சுத்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய 5 வகையான தத்துவங்களை பெருமான் படைக்கிறான். இச்சை, பெருமானுடைய இச்சையை பத்தி எந்த இடத்துலயும் நம்ம பேசுறதே இல்லை. ஏன் அப்படின்னா, பெருமானுக்கு நம்மள மாதிரி நிறைய இச்சைலாம் இல்லை. பெருமானுக்கு ஒரே ஒரு இச்சை தான். எப்படி இந்த உலகத்தில் இந்த உயிர்களை இந்த சிவானந்தத்துல திளைக்க வைக்கிறது, இந்த பாசத்திலிருந்து நீக்கி இந்த உலகத்திலிருந்து எடுத்து தன்னுடைய திருவடியில வைத்து எப்படி இந்த உயிர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதுங்கிற ஒரே இச்சை தான். அதனால இச்சையை பத்தி, பெருமானுடைய இச்சையை பத்தி எந்த இடத்துலயும் நம்ம பேசுறதே இல்லை. அப்புறம் அந்த கிரியை ஞானத்தை பத்தி தான் பேசுறோம். அந்த கிரியாசக்தி ஞானாசக்தியை கொண்டுதான் பெருமான் இந்த சிவத்தத்துவத்தை தோற்றுவிக்கிறோம். அப்ப பெருமான் என்ன பண்றான்? தன்னுடைய ஞான சக்தியை கொண்டு இந்த சுத்த மாயையின் ஒரு பகுதியை, இந்த சுத்த மாயினுடைய ஒரு பகுதி, இப்ப சுத்த மாயை ரொம்ப நிறைய இருக்கும், அந்த மாயினுடைய ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பகுதியை என்ன இது அந்த பெருமான் அப்படி பார்க்கிறோம். அந்த இடத்தை அந்த பெருமான் பார்த்து அவன் தன்னுடைய சங்கல்ப மாத்திரையால் இது இவ்வாறு ஆகுக அப்படின்னு சொல்றான் இல்லையா? அது இவ்வாறு ஆகுகன்னு அவன் தன்னுடைய ஞான சக்தியை கொண்டு அவன் பார்க்கும்போது உண்டாகக்கூடிய தத்துவம் நாத தத்துவம். நாதம் அப்படிங்கிற தத்துவம். இந்த நாத தத்துவத்துக்கு சிவ தத்துவம்னு பேரு. அப்ப இத முழுக்க முழுக்க ஞானம்தான் இருக்கும். பெருமான் தன்னுடைய ஞான சக்தியை கொண்டு இந்த என்ன பண்றான்? இத தோற்றுவிக்கிறான். அப்புறம் அந்த பெருமான் பார்க்கிறான். அப்ப இந்த சுத்தமாயினுடைய ஒரு பகுதியை பார்த்து இந்த நாதத்தை உண்டாக்குனான்னா, இப்ப நாதம் ஒரு பகுதியா இருக்கு. அந்த நாத தத்துவத்தினுடைய ஒரு பகுதியை பெருமான் அந்த பகுதியை நோக்கி இது இவ்வாறு ஆகுக அப்படின்னு சொல்லும் போது உண்டாகக்கூடிய தத்துவம் விந்து தத்துவம். இத சக்தி தத்துவம்னு சொல்லலாம். இப்ப பெருமான் பார்க்கறான் அந்த விந்து தத்துவத்தினுடைய ஒரு பகுதியை, இந்த விந்து தத்துவத்தினுடைய ஒரு பகுதியை கிரியாசக்தியையும் ஞான சக்தியும் சமமாக கொண்டு
பெருமான் அந்த இது இவ்வாறு ஆகுக அப்படின்னு பெருமான் கருதுகிறார். அப்படி கருதும் போது உண்டாகக்கூடிய தத்துவம் சதாசிவம். இங்க எப்படி இருக்கும்னா கிரியையும் ஞானமும் சமமா இருக்கும். இங்க ஞானம் மட்டுமே இருக்கும், பிந்துல கிரியை மட்டுமே இருக்கும். இந்த சதாசிவத்துல ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கும். இப்ப பெருமான் பார்க்கலாம், இந்த சதாசிவ தத்துவத்தை நோக்கி பெருமான் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தன்னுடைய கிரியா சக்தியை அதிகமாகவும் ஞான சக்தி குறைவாகவும் கொண்டு இந்த சதாசிவ தத்துவத்தை நோக்கி இது இவ்வாறு ஆகுக அப்படின்னு பெருமான் தரும்போது உண்டாகக்கூடிய தத்துவம் மகேஸ்வரம். மகேஸ்வரம். அப்ப இந்த நாதத்துல ஞானம் மட்டும் இருக்கும், பிந்து தத்துவத்துல கிரியை மட்டும் இருக்கும், சதாசிவ தத்துவத்துல கிரியையும் ஞானமும் சமமா இருக்கும். இந்த மகேஸ்வர தத்துவத்துல கிரியை மிகுந்தும் ஞானம் குறைவாகவும் இருக்கும். இப்ப பெருமான் பார்க்கிறான், இந்த மகேஸ்வர தத்துவத்தை நோக்கி இது இவ்வாறு ஆகுக அப்படின்னு பெருமான் கருதும் போது உண்டாகக்கூடிய தத்துவம் சுத்த வித்தை. சுத்த வித்தை அப்படின்ற தத்துவம். இந்த ஏன் இங்க சுத்த வித்தைன்னு சொல்றாரு அப்படின்னா, அசுத்த தத்துவத்திலையும் அசுத்தமாயிலையும் ஒரு வித்தை உண்டாகும். அதனால இதை பிரித்து காட்டுறதுக்காக இங்க சுத்த வித்தைன்னு சொல்றாரு. இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஞானம் மிகுந்தும் கிரியை குறைவாகவும் இருக்கும். இப்படியாக பெருமான் 5 தத்துவங்கள் 1, 2, 3, 4, 5 தத்துவங்களை இந்த தத்துவத்துல பெருமான் சிவ தத்துவத்துல இந்த சுத்த தத்துவத்துல இந்த 5 வகையான தத்துவங்களை பெருமான் உருவாக்குறான். 36 தத்துவங்கள்ல இந்த 5 தத்துவங்கள் இந்த சிவ தத்துவத்துல இந்த சுத்த தத்துவத்துல இருக்கு. இதை சிவ தத்துவம்னு சொல்லலாம், சுத்த தத்துவம்னு சொல்லலாம். அப்ப முதல்ல உண்டாக்குவது நாதம். பெருமான் இந்த ஞான சக்தியால் உருவாக்கக்கூடிய உலகம் முழுக்க முழுக்க ஞானம் நிறைந்தது இந்த நாத தத்துவம், முழுக்க முழுக்க கிரியை நிறைந்தது இந்த பிந்து தத்துவம், முழுக்க முழுக்க கிரியை பாதி ஞானம் பாதி இரண்டும் சமமாக இருக்கக்கூடிய பகுதி சதாசிவ தத்துவம். கிரியை மிகுந்தும் ஞானம் குறைந்து இருக்கக்கூடிய பகுதி மகேஸ்வர தத்துவம். இங்க ஞானம் மிகுந்தும் கிரியை குறைந்து இருக்கக்கூடிய பகுதி சுத்த வித்தை. அப்ப இத ஒவ்வொன்னையும் பெருமான் ஒவ்வொரு விதமா அந்த இதை இயக்குறான். இப்ப அதனுடைய அந்த அட்டவணையை நம்ம பார்ப்போம். இப்ப அப்ப சுத்த தத்துவம் எழுதிக்கோங்க. சுத்த தத்துவம் அதை அங்க இருக்கக்கூடிய இருப்பவர் இயக்குபவர்னு வச்சுக்கோங்க. இருப்பவர்னு இல்லை, இயக்குபவர்னு வச்சுக்கோங்க. தத்துவத்தை அங்க ஞானம் எப்படி இருக்கும், கிரியை எப்படி இருக்கும், அப்படின்னு பார்க்கணும். இப்ப சுத்த தத்துவத்துல நம்ம முதல்ல பார்க்கிற தத்துவம் எது அப்படின்னா நாத தத்துவம். நாதம் அதை இயக்குபவர் யாரு? சிவன். அங்க ஞானம் மட்டுமே முழுக்க இருக்கும், அங்க கிரியை இருக்காது. அடுத்ததாக நம்ம பார்த்த தத்துவம் பிந்து தத்துவம். அதை இயக்குபவர் சக்தி. இங்க ஞானம் இருக்காது,
முழுக்க முழுக்க கிரி. இந்த பர்சன்டேஜ்ல நம்ம ஒரு ஒரு புரிதலுக்காக போடுறோம். இந்த இப்படியெல்லாம் போடக்கூடாது. நம்ம புரிதலுக்காக போடுறோம். இங்க முழுக்க முழுக்க ஞானமே நிறைந்திருக்கும், இங்க முழுக்க முழுக்க கிரியையே நிறைந்திருக்கும்னு பார்க்கிறோம். இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது சதாசிவ தத்துவம். இந்த சதாசிவ தத்துவத்தை இயக்குவர் சதாசிவர். இங்க ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது மகேஸ்வர தத்துவம். அதை இயக்குபவர் மகேஸ்வரன். அங்க இருக்கிறவங்களுக்கு பேர் மகேஸ்வரன். அங்க எப்படி இருக்கும்? ஞானம் குறைவாகவும் கிரியை மிகுந்தும் இருக்கும். குறைவுன்னு எழுதிக்கங்க. குறைவு. இங்க ஞானம் குறைவு, கிரியை அதிகம். இங்க சமம். அதுக்கு அடுத்துதான் நமக்கு தோன்றக்கூடிய தத்துவம் சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தையில யார் இருப்பாங்க அப்படின்னா, அங்க ருத்திரன், அப்புறம் திருமால், அப்புறம் பிரம்மா. இங்க ஞானம் அதிகம், கிரியை குறைவு. இப்படியாக சுவாமி நமக்கு சுத்த தத்துவத்தில் இருக்க உயிர்களுக்கு 5 வகையான உலகங்களை படைத்து கொடுக்கிறார். இப்ப இந்த நாதம் விந்து இது ரெண்டும் அருவமா இருக்கும். இந்த சதாசிவம் அப்படிங்கிறது அருவுருவம். அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டும் உருவம். அப்ப பாருங்க, நாதமும் விந்துவும் அருவ வடிவத்துல இருக்கும். சதாசிவம்ங்கிறது அருவுருவம். இப்ப மகேஸ்வரம் சுத்த வித்தை. இது பாத்தீங்கன்னா மகேஸ்வரன், நம்ம மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு சொல்லுவோம். அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் இந்த தத்துவத்துல இருக்கும். இப்ப மாகேஸ்வர மூர்த்தங்கள் நம்ம எதுனா முருகன், கணபதி, அம்பாள், பைரவர், அகோரர், தட்சிணாமூர்த்தி, சோமஸ்கந்தர், அவங்க எல்லாம் இதுல வருவாங்க. 25 முகூர்த்தங்கள். இதுல 25 முகூர்த்தம் உருவம் தாங்கிய முகூர்த்தங்கள் எத்தனை அப்படின்னா, இதுல 25 மாகேஸ்வர முகூர்த்தங்கள் இருக்கும். அது எல்லாமே உருவ வடிவத்துலதான் இருக்கும். அப்புறம் இந்த சுத்த வித்தையில பாத்தீங்கன்னா ருத்ரன், திருமால், பிரம்மா இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன வடிவத்துல இருப்பாங்க அப்படின்னா அந்த உருவத்துலதான் இருப்பாங்க. அப்ப இந்த இப்ப நமக்கு உருவம் தெரியும், அருவம் தெரியும், அருவம் தெரியும். இந்த அருவுருவம் அப்படிங்கறத என்னன்னா சிவலிங்கம், சிவலிங்க வடிவம். இததான் நம்ம அருவம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா
இதுல உருவம் இருக்கும், ஆனா அது எப்படி இருக்கும்? கண்ணு, காது, மூக்குன்னு இந்த மாகேஸ்வரத்திலையும் சுத்த வித்தையிலும் இருக்கிற மாதிரி உறுப்புகளோட கூடியதா இருக்காது. அது ஒரு அடையாளமாக தான் இருக்கும். அந்த அடையாளத்தை தான் உருவம்னு நம்ம இங்க சொல்றோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா? சிவலிங்கம் நம்ம பார்த்திருப்போம். அந்த சிவலிங்கத்தினுடைய அந்த அடிபீடம், அந்த நிலத்தோட இருக்கு இல்லையா? இந்த பகுதி மண்ணு. இது நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியக்கூடியது. அப்புறம் இந்த நீர் வழியக்கூடிய இந்த பகுதி நீர். இந்த மேல இருக்க லிங்கம் அக்னி, அக்னி வடிவம். இது மூணும் நமக்கு உருவமா தெரியுது. இந்த 3 உருவமும் நமக்கு தெரியும். அதனால உருவம்னு சொல்றோம். இதை சுத்தி இருக்கக்கூடிய காற்றும், இதை சுத்தி இருக்கக்கூடிய வழியும் நமக்கு தெரியாது. அதனால அது அருவம்னு சொல்றோம். அது உணரதான் முடியுது. அது அருவம்னு சொல்றோம். அதனால உருவமும் அருவமும் கலந்ததுனால இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அருவுருவம் சொல்றோம். அததான் நம்ம சிவலிங்க திருமேனின்னு நம்ம சொல்றோம். நமக்கு அருள் செய். அப்ப கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றுலயுமே 4 வகையான ஆன்மாக்கள் இருக்கும் இல்லையா? அது அப்ப மந்ததரம்னு சொல்றோம். மந்ததரம் அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்னு சொல்றோம். அத மந்ததரம்னு சொல்றோம். அப்புறம் மந்தம், அந்த மந்ததரத்தை கூட கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் தீவிரம், அப்புறம் அது நடுத்தரமா இருக்கிறது. அதுக்கப்புறம் தீவிர தரம்ங்கிறது அதிபக்குவமுடைய ஆன்மாவா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்திலையுமே ஆன்மாக்கள் இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பெருமான் இங்க அருவமா இருக்கலாம். அப்ப இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உயிர்கள் லயித்து இருக்கும். அதனால இத லய சிவம்னு சொல்றோம். இந்த அருவுருவ திருமேனியான சிவலிங்கம் தான் நமக்கு அருள் செய்யக்கூடிய திருமேனி. அதனாலதான் நம்ம உருவங்களை எல்லாம் வழிபடுறோம் அப்படின்னா, இந்த உருவங்களை வழிபடுறதெல்லாம் ரொம்ப கீழான நிலைதான். அதெல்லாம் எல்கேஜி மாதிரி தான் இல்லையா? அப்புறம் அந்த அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த நிலையை கடந்து போகணும். அப்ப கடந்து போக ஏன்னா இப்ப முதல்ல கூட்டல் நமக்கு சொல்லித்தராங்க. முதல்ல ஸ்கூல்ல கூட்டல்ல நமக்கு சொல்லித்தராங்கன்னா, ஒரு பொம்மையோ பழங்களையோ வச்சு ரெண்டு பொம்மை இந்த பக்கம் வச்சு 2 பொம்மை இந்த பக்கம் வச்சு 4 பொம்மையும் சேர்த்தா எத்தனை அப்படின்னா 4 பொம்மைம்போம். அது ஒரு நிலை இல்லையா? அதுக்கப்புறம் அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கோடு போட்டு சொல்லி தருவாங்க. 2ன்னா 2 கோடு போடு, 3ன்னா 3 கோடு போடு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பக்குவம் முதிரியும் போது அந்த மாதிரி கோடு போட்டு அந்த கோடுகளை எண்ணி நம்ம பதில் போடுவோம். இன்னும் கொஞ்சம் பக்குவம் முதிரும் போது மனசுலயே போட்டுருவோம். அந்த மாதிரி இது 3 நிலை. அப்ப இது நம்ம பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி இந்த உருவ நிலைங்கிறது கொஞ்சம் நம்ம அந்த உள்ளார வரும்போது இருக்கக்கூடிய நிலை. ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையில தான் நம்ம இந்த உருவ வழிபாடெல்லாம் செய்வோம். அப்ப இந்த ஆன்மா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது அருவுருவ நிலைக்கு போகும். இந்த அருவுருவத்துலதான் பெருமான் நமக்கு அருள் செய்வோம். அது அருள் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா சிவலிங்கம். நமக்கு அருள்னு ஒண்ணு கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா சிவலிங்கத்துல இருந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல ஒவ்வொரு மூர்த்தங்களை வழிபடும் போது ஒவ்வொரு பலனும் கிடைக்கும். இப்ப குழந்தை இல்லை அப்படின்னா சோமஸ்கந்தரை வழிபடணும். கல்யாணம் ஆகல அப்படின்னா நம்ம உமா மகேஸ்வரர் வழிபடுவோம். கல்வி வேணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபடுவோம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூர்த்தத்தில் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் அத்தனையும் சேர்ந்த வடிவம் தான் இந்த சிவலிங்கம். சிவலிங்கத்தை வணங்குனா எல்லா மாகேஸ்வர மூர்த்தங்களையும் வணங்குனதா அர்த்தம். அதனாலதான் நம்ம கோயிலுக்குள்ளார போனப்ப கூட எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா சிவலிங்கத்தை பார்க்க போவோம். கோயில் வலம் வந்து அப்புறம் தான் போவோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு பக்குவ முதிர்ச்சி. இதெல்லாம் தான் அந்த கோயில அடிப்படையா வச்சிருக்காங்க. கோயில்ல தத்துவத்தை தான் அங்க அடிப்படையா வச்சிருக்காங்க. ஆனா நம்ம எது கோயிலுக்கு போறோம்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த உருவங்களை எல்லாம் உருவங்களை வழிபட்டு முடிச்சுட்டு நம்ம எங்க போவோம் அப்படின்னா இந்த அருவுருவ நிலைக்கு, இந்த சிவலிங்க நிலைக்கு போவோம். இந்த அருவுருவத்தை நம்ம கண்ணால பார்த்த இந்த அருவுருவத்தை மனதுல பார்க்கறது தான் அருவம் இல்லையா? அங்க லயித்து இருத்தல் இல்லையா? அந்த தியானம்னு சொல்லக்கூடிய அந்த லயித்து இருக்கக்கூடிய நிலை பெருமான அந்த அவனை அறிவில பார்க்கக்கூடிய அந்த நிலைதான் இந்த அருவம்ங்கிறது. அப்புறம் இந்த அருவுருவம் அந்த அருவுருவ நிலையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது நமக்கு போகத்தை கொடுப்பதனால இத போக சிவம்னு சொல்றோம். இத லய சிவம்னு சொன்ன மாதிரி இத போக சிவம். போகத்தை நமக்கு வழங்குறதுனால போக சிவம் அப்படின்னு சொல்றோம்.
இந்த 2 நிலையில இருக்கவங்க நம்ம மேல அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள். அதனால இந்த உருவத் திருமேனியை நம்ம அதிகார சிவம்னு சொல்றோம். அதிகாரம். பெருமான் இவர்கள் வழியா தான் நம்ம மேல அதிகாரத்தை செலுத்துவான். அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா அதிகார சிவம்னு சொல்றோம். இப்படிதான் இந்த சுத்த தத்துவத்தை பெருமான் இயக்கலாம். அப்ப முதல்ல பெருமான் தன்னுடைய ஞான சக்தியை கொண்டு பார்க்கும்போது உருவாகக்கூடிய தத்துவம் நாத தத்துவம். இந்த நாத தத்துவத்தை இயக்குபவர் சிவன். இந்த நாத தத்துவத்துக்கு சிவ தத்துவம்னு ஒரு பேர் இருக்கு. அப்புறம் பெருமான் 100% கிரியையை கிரியை கொண்டு உருவாக்கக்கூடிய தத்துவம் தான் இந்த விந்து தத்துவம். இந்த தத்துவத்துக்கு சக்தி தத்துவம் பேரு. இந்த நாத தத்துவம் விந்து தத்துவம் அருவ வடிவத்துல இருக்கும். அதுக்கு லய சிவம்னு பேரு. அதுக்கப்புறம் இத சதாசிவம் 3வதா பெருமான் ஞானமும் கிரியையும் சமமாக கொண்டு நோக்கும் போது உருவாக்கக்கூடிய தத்துவம் இந்த சதாசிவ தத்துவம். இதையில இருந்து இயக்குபவர் யார் அப்படின்னா சதாசிவர். இங்க இருப்பவர்கள் சதாசிவர். இந்த சதாசிவர் என்ன வடிவம் அப்படின்னா அருவுருவம். அததான் நம்ம சிவலிங்க திருமேனின்னு சொல்றோம். அவருக்கு போக சிவம். நமக்கு போகங்களை எல்லாம் வழங்கக்கூடியவர் இந்த சிவலிங்க திருமேனி தான். அதனாலதான் இத போக சிவம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருமான் தன்னுடைய ஞான சக்தி குறைவாகவும் கிரியாசக்தி மிகுந்தும் ஒரு உலகத்தை உருவாக்குறார். அப்படிப்பட்டதுதான் இந்த மாகேஸ்வர தத்துவம். இந்த மாகேஸ்வர தத்துவத்தை இயக்குபவர் மாகேஸ்வரன். இங்க 25 மூர்த்தங்கள்னு சொல்றோம். அந்த மூர்த்தங்கள் இங்க இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்தது சுத்த வித்தையை சுவாமி உருவாக்குறார். சுத்த வித்தையில ஞானம் அதிகமாகவும் கிரியை குறைவாகவும் இருக்கும். இங்க இதுல இருப்பவர்கள் யாருன்னா ருத்ரன், திருமால், பிரம்மான்றவங்க அவர்கள் எல்லாம் இங்க இருப்பாங்க. அப்ப இந்த மாகேஸ்வர தத்துவமும் சுத்த வித்தையும் சேர்ந்து இங்க உருவமா இருக்கும். நம்ம சொல்றோம் 2 பேருமே உருவமா இருப்பாங்க. இந்த 2 தத்துவத்தையும் இங்க இருக்கிறவங்களுக்கு சேர்த்து அதிகார சிவம். அதிகாரத்தை செலுத்துவதனால இவர்களுக்கு அதிகார சிவம் அப்படின்னு பேரு. அப்படின்னு இந்த சிவ தத்துவத்தை இந்த அளவுல நம்ம சொல்ற. இது உங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி எழுதினதுனால புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுல இன்னைக்கு வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் அப்புறம் நம்ம அடுத்த ஒரு வாய்ப்புல இந்த வகுப்பை தொடருவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளாரடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞானுபானுவாகி குயிலாரும் பழ் திருஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைக மாதோ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் தற்போது நடந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் நம்மோடு இந்த 1 மணி நேரம், கடந்த 1 மணி நேரமாக நமக்கு 6 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து இயம்பினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம், சிவஞான சுடர் ஐயா சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியில் நடைபெற்ற இன்றைக்கு நடந்த வகுப்பில் ஏதாவது ஐயப்பாடுகள் உங்களுக்கு இருப்பின் கட்புலன் வாயிலாக, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக ஐயாவை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவு பெறலாம் என்று கூறி
சிவா பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஒன்றும் கேட்கலங்க ஐயா. ஐயா ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா, விந்து தத்துவம் இயக்குறது மட்டும் யாருன்னு சொல்லிடுங்க ஐயா. சிவா ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்க சாமி. எது வரைக்கும் நான் பேசுறது கேட்டுங்க ஐயா? இது வரைக்கும் கேட்கலங்க ஐயா, இப்பதான் கேக்குது. திருச்சிற்றம்பலம். சாமி சிவபெருமானே ஐயா அப்ப நான் நன்றி சொன்ன வரைக்கும் கேட்டுச்சுங்க ஐயா. சிவபெருமானே எது வரைக்கும் கேட்டுச்சுங்க? சொல்லுங்க சொல்லுங்க, நான் திருப்பி தொடங்கணும்ல. நன்றி சொன்ன வரைக்கும் கேட்டுச்சுங்க ஐயா. சொன்னார் திருவடிகள் சொன்னீங்க, அதோட முடிஞ்சு போச்சுங்க ஐயா. திருவடிகளை வணங்கிக்கிறோம். சிவாயனம் திருச்சிட்டம்பலம். அன்பர் பெருமக்கள் சந்தேகம் இருப்பின் ஐயாவோட நீங்க கேட்கலாம். கட்புலன் வாயிலாகவும் கேட்கலாம். சிவபெருமான் சிவா திருச்சிட்டம்பலம். பாருங்க ஐயா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. வைஃபை அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுல. சிவாய் பாருங்க, இப்ப நான் மொபைல் டேட்டால வந்திருக்கேன் சாமி. சிவா ஐயா, உங்க இப்ப நிகழ்ச்சி எளிதை நிறைவு செஞ்சிருவோம். அன்பர் பெரும் ஏதாவது சந்தேகம் இருக்குங்க அடியார் பெருமக்களுக்கு? நிறைவு செஞ்சுட்டு கேட்டுக்கலாங்க ஐயா. நிறைவு செஞ்சுட்டு கேட்டுக்கலாம். சிவாயனம் திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதும் கழுமல வல்நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெயெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிருதடந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அரங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மற்றும் ஒரு சித்தாந்த சைவம் தலைப்பின் கீழே வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.